ஏட்டி நிம்மி, அம்மாச்சி விட்டு அந்த மாத்திரை டப்பா எடுத்துக்கிட்டு ஒரு செம்பு தண்ணி அள்ளிட்டு ஓடியா. அம்மாச்சி இந்த மாத்திரையா? அதான் அதான் கொண்டா கொண்டாம்மா, இங்கே கொண்டா. காலையில இருந்து சுகர் மாத்திரை போடாம இருக்கிறது கை காலெல்லாம் ஓஞ்சு வருது. அந்த சிகப்புல ஒன்றும் பச்சையில ஒண்ணுமா எடுத்து கொடு. பாப்பா என்ன முடி செய்யறா? இடுப்பு வலி எப்படி இருக்கான்? அழுதுகிட்டே இருக்கா அம்மாச்சி. அயோடெக்ஸ் போட்டு தேய்ச்சி விட்டுருக்கேன். சரியா போயிரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் லீவு தானே. சாயங்காலம் லேசா உப்பை வறுத்து ஒத்தரம் கொடுத்தோம்னா கொஞ்சம் தேவலையா போயிடும். இதுக்கு தான் நான் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொன்னேன். அம்மா தான் சாப்பாடை கொண்டு போன்னு விரட்டி விடுது. ஏட்டி, அதுக்காக உங்க அப்பத்தாவா அப்ப யாரு பாக்குறது? யாராவது பார்த்து தானே ஆகணும். உன் அம்மா கறியும் போக மாட்டோம்னு சொல்ற. நீங்க யாராவது ஒருத்தர் போய் கொடுத்துட்டு வந்தா தானே தேவல. அந்த நேரத்துல அந்த வெனகாரி வருவான்னு இவ என்ன கனவாகண்டா? அதான் பிடிக்கலன்னு போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப போய் பார்க்கணுமா? இந்த அம்மாவுக்கும் அறிவே இல்லாமாச்சி. அப்படிலாம் சொல்லக்கூடாது மக்கா. வயசான காலத்துல அது வெடுக்கு சுடுக்குன்னு பேசத்தான் செய்யும். அதுக்காக என்ன செய்யறது? பெரியவங்க சண்டை விட்டுக்கிறாங்கன்னு சின்ன பிள்ளை நீனும் கோவப்படக்கூடாது. நீ செத்த அனுசரிச்சு போகணும்ல. நம்ம அப்பத்தான்ல. நீங்களும் அம்மா மாதிரி தானே. சண்டை போடும்போது மட்டும் உட்காந்து அழுக வேண்டியது, அதுக்கப்புறம் ஐயோ அம்மானு ஓட வேண்டியது. நான்லாம் அப்படி இருக்க மாட்டேன்ப்பா. எனக்கெல்லாம் ஒருத்தவங்க பிடிக்கலன்னா அவங்க பிடிக்கல தான், ஒருத்தவங்க பிடிச்சா அவங்க பிடிக்கும் தான். என்னாலலாம் இப்படியெல்லாம் மாறி மாறி நடந்துக்க முடியாது. பெத்தவங்கள்ட்ட அப்படி இருக்கலாண்டி. உங்க அப்பாவை பெத்தவங்கள்ட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிற முடியுமா? 1000 இருந்தாலும் உங்க அப்பத்தா இல்லைன்னு ஆக போறது இல்லையில. நாளைக்கு அதுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க தானே முன்னாடி போய் நின்று பார்க்கணும். மற்றவங்கள்ட்ட கரெக்டா இருந்துக்கிற வேண்டியது. உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்து போனா தானே உறவு நிலைக்கும். எம்மா, என்னடி அன்னைக்கிலே உன் நாத்தனாக்காரிய வெளுத்தெடுக்க போறோம்னா விளக்க மாத்த தூக்கிக்கிட்டு ஆவேசமா போன. இப்ப வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்திருக்க. அவளை அடிச்சு வெளுத்து எடுக்கணும்னு சொல்லித்தாமா போனேன். இடையில இந்த நெடுவாளியும் மாடனும் வந்துட்டாளுகளா. வயசு பிள்ளைய அடிச்சத ஊரெல்லாம் கூப்பிட்டு தம்பட்டு அடிக்க போறியா, எல்லாருக்கும் நீனே படம் போட்டு காட்ட போறியான்னு கேட்டாளுக. சரி, அதுவும் சரியா தானே இருந்துச்சு. நம்ம பிள்ளைய அடிச்சது வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ளேயா இருந்தாலும் நம்மளே எதுக்கு போய் எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டணுமேன்னு பேசாம திரும்பி வந்துட்டேன். அவளுக்கு வேற ஏதாவது ஒரு வழி பண்ணிக்கிறோம்னு பார்த்துருக்கான். அதையும் பண்ணி விடுவான். என்னடி பண்ண போற? என்னத்தையாவது குண்டக்க மண்டக்க பண்ணி எதுலையாவது இழுத்து விட்டுக்கிட்டு தெரியாதியாமா சொல்லிவிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் என்ன செய்ய போறேன்? நெடுவாளியும் மாண்டனதான் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாளுங்க. அதெல்லாம் அவளுக்கு பாத்துக்கிருவாளுங்க, நீ விடு. என்ன பாத்துக்கிருவாளுங்க? என்ன பேசிக்கிட்டு தெரியலையே, எனக்கு ஒன்றும் சரியா படலையே. சரி, அதெல்லாம் விடு. நீ மாத்திரை போட்டியா? என்ன அப்பா மாத்திரை போட்டாங்களா? எடுத்து கொடுத்தியா? கொடுத்துட்டேன். எங்க மருமையின என்ன ஆளை காணுமே? எங்க கௌசரையா வாழை கொள்ளைக்குத்தான் வேலை இருக்குன்னு சொல்லி போனாங்க. இன்னும் வரலையோ? இன்னும் காணமே. சாப்பாடும் எடுத்துட்டு போகல. ஒரு தூக்குச்சட்டியில ஊத்திட்டு போய் கொடுத்தாலும் தேவல. பட்டினியால கிடப்பாரு காலையில இருந்து. வர்ற நேரம் தான், இன்னும் ஆளை காணா. கூட 1/4 மணி நேரம் ஆச்சுன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சரிம்மா. சரி, நீ போய் புள்ளைய பாருப்போ. இவ வலிக்குதுன்னு சொல்லவும் அயோடெக்ஸை போட்டு தேய்ச்சி விட்டாலாம். இப்போ எப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்காவது சாயங்காலம் கூட்டிட்டு போயிட்டு வரலாம்ல. போய் பாரு, புள்ளைய பாருப்போ. சரிம்மா. ஏட்டி, அப்பா வந்தா இங்க நடந்ததெல்லாம் சொல்லக்கூடாது சரியா? கீழே வலிக்கு விழுந்துதான் இடுப்புல அடிபட்டுருச்சுன்னு சொல்லிடுறேன்னு. சரி. அம்மாச்சி மாத்திரை போட்டுருச்சுன்னா டப்பாவை கொண்டு உள்ள வச்சுட்டு செம்பை எடுத்துக்கொண்டு அடுப்படியில் வச்சிருப்போ. மா, ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். சௌமியா, வந்து சாப்பிட்டுட்டு போவா. இல்லம்மா, நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன், டைம் ஆச்சு. என்ன சௌமியா, வழக்கத்தை விட இன்னைக்கு சீக்கிரமே கிளம்பிட்ட. வந்து சாப்பிட்டுட்டு போவா. இல்ல, எனக்கு பசி இல்ல, நான் கிளம்புறேன். உமி, இன்னைக்கு 4 கிழமையும் ஏன் பசியோட போற? உனக்காக தானே தடப்படலாம் சமையல் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். வந்து சாப்பிட்டுட்டு போவா. எனக்கு 4 கிழமை தான் குறைச்சலாக்கும். நான் கேண்டீன்ல பாத்துக்கிறேன், நான் வரேன். சௌமி, இன்னைக்காவது ஒரு புடவை கட்டிட்டு போலாம்ல. இந்த சுடிதாரையே தான் போட்டுட்டு போகணுமா? ஏன் இன்னைக்கு புடவை கட்டிட்டு போற அளவுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? என்னடி இப்படி பேசுற? வருஷம் கல்யாண நாளுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே புடவை எடுக்க ஆரம்பிச்சிருவ. 10,000 20,000ன்னு கணக்கு இல்லாம புடவை எடுத்து கட்டிக்கிட்டு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா, இன்னும் எனக்கு சமைக்கலையா, என்ன இதுதான் பண்ணிருக்கீங்கன்னு டெய்லி வீட்டுக்கு வந்து கத்திட்டு போவ. இங்க இருக்க எதுவுமே சாப்பிடாம போனா என்ன அர்த்தம்? ஒரு புடவை கூட எடுக்கலையா நீ? இன்னைக்கு என் கல்யாண நாளுங்கிறதையே நான் மறந்துட்டேன். இதுல புடவை எடுக்கலையான்னு வேற கேக்குறீங்க. அட போங்கம்மா, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சௌமியா, உனக்கு பிடிக்குமேன்னு தான் பால் பாயசம் எல்லாம் பண்ணிருக்கேன். வந்து பாயசமாவது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போடி. ஸ்வீட் குடிச்சு கொண்டாடுற அளவுக்கு இந்த கல்யாண நாள் ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷல் கிடையாது சரியா? கல்யாணம் ஆனதையே மறந்துடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கல்யாண நாளை பாயசம் குடிச்சு கொண்டாட சொல்றீங்க. ஏன் சௌமியா அப்படி பேசுற? இவ்வளவு நாள் தான் சண்டை போட்டு அடிச்சுட்டு கிடந்தீங்க. இன்னைக்கு கல்யாண நாள் அன்னைக்காவது மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோன் பண்ணி 2 வார்த்தை பேசலாம்ல. விஷ் பண்ணி ஆரம்பிச்சு பாரு, அதுக்கப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிருவாருல்ல. இன்னைக்கு டே அன்னைக்கு அவருக்கும் நினைப்பு இருக்கும்லடி.
நினப்பு இருக்குந்தாம்மா. ஆனா ஏன் நினப்பு இருக்காது? அன்னைக்கு வண்டியில ஒருத்தியை தூக்கி வச்சுட்டு ஊர் சுத்திட்டு இருந்தாருல்ல, அவளை பத்தின நினப்பு இருக்கும். அவளுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணி விஷ் பண்ண சொல்லுங்க. என்னாலலாம் அந்த ஆளுக்கு கால் பண்ண முடியாதுமா. சௌமியா, அவன் இருக்கிற கடுப்புல கல்யாண நாள் கருமாதி நாளுன்னு அது ஒண்ணுதான் இப்ப கேடு பாருங்க. பாயசமாவது குடிச்சிட்டு போடி. இனிமே நான் பாயசம் தான் குடிக்கணும். எங்க இருந்து பாயசம் குடிக்கிறது? அதை வேணும்னா கொடுங்க, குடிச்சிட்டு ஒரேடியா போறேன். இவ எப்பதான் திருந்து போறான்னு தெரியலையே. இங்க வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாரும் நிம்மதியோம்ல கெடுத்துக்கிட்டு இருக்கா. யாருமா அது? மாமா. என்ன தாம்சா, பஸ்ஸுக்கு நிக்கிறியாக்க? ஆமா மாமா, ஆபீஸ் போகணும், அதான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன். ஆளை உடஞ்சிருக்குன்னு பஸ் வரலன்னு சொல்லிக்கிட்டாக, நீ பஸ்ஸுக்கு போகணும்னு சொல்ற? ஐயோ, இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு மாமா, நான் கண்டிப்பா போய் ஆகணுமே. ஆளை உடஞ்சிருக்கிறதுனால பஸ் மட்டும்தான் வராது, மற்றபடி அந்த குறுக்கு பாதையில ஆட்டோ வண்டி எல்லாம் போகத்தாமா செய்யுது. நம்ம பாவாடைக்கு ஒரு போன் அடிச்சு பாருவேன், அவன் வந்தானா கூட்டிட்டு போவேன்ல. ஐயோ, பாவாடை நம்பர் என்கிட்ட இல்லையே. ஐயய்ய, என்ன செய்யறது? பேசாம வீட்டுக்கு வரியா, நான் பாவாடைக்கு போன் அடிச்சு என்னன்னு வர சொல்றேன். இல்ல மாமா, இந்த பக்கம் தான் பைக் எல்லாம் போகுதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப நான் வேணும்னா யாராவது வந்தாங்கன்னா லிஃப்ட் கேட்டுட்டு போயிடுறேன். இந்த பாதையில நம்ம ஊர் ஆளுக்க மட்டும்தான் வருவாங்க. சரிம்மா, யார் வந்தாலும் பார்த்து பக்குவமா சூதானமா போயிட்டு வரணும், சரியா? சரிங்க மாமா. சரிம்மா அம்சா, நான் போற வழியில பாவாடையை கண்டு பார்த்தேன்னா வர சொல்லி விடுறேன். அப்படி அவன் இல்லைன்னா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க மாமா, நான் போய்க்கிறேன். சரிம்மா, சரி சரி. வயசு பிள்ளைய வண்டி பஸ்ல போயிட்டு வர்றதும் பயமாத்தான் இருக்கு. என்ன செய்யறது? பொம்பளை பிள்ளைய பெத்துட்டாலே வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கணும் போல. என் வீட்டுல 2 இருக்கு, அதுக என்ன செய்யுதுன்னு தெரியலையே. ஐயோ, மீட்டிங்க்கு வேற டைம் ஆச்சு, இன்னும் யாரையுமே இந்த பக்கம் காணுமே. ஜீவா. என்ன மேடம், எதிர்பார்க்கலையோ? உனக்கு எப்படி நான் இந்த டைம்ல இந்த பஸ் ஸ்டாப்ல தான் நிப்பேன்னு தெரியும்? ஆமா ஆமா ஆமா, அப்படியே இது பெரிய உலக அதிசயம் பாரு. கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிட போகுது. ஏய், நீ சமாளிக்காம உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லு. 9 மணிக்கு ஸ்கூலுனா 7 மணிக்கே ஸ்கூல் வாசல்ல போய் உட்கார்ந்துருக்கிறவ நீ இப்ப ஆபீஸுக்கு மட்டும் லேட்டாவா கிளம்ப போற? 9 மணிக்கு ஆபீஸ்னா 8 மணிக்கெல்லாம் வீட்ல இருந்து கிளம்பிடுவேன்னு ஒரு கெஸ்ஸிங் தான். அதுலயும் உங்க ஊர்ல இருக்கிற ஒரே பஸ் ஸ்டாப் இந்த ஓட்ட பஸ் ஸ்டாப் மட்டும்தான். இதை விட்டா வேற எங்கே போய் நிக்க போறீங்க மேடம்? அப்படிதான் கண்டுபிடிச்சேன், பெரிய கஷ்டம்லாம் இல்ல. ஏய், சந்தரி சாக்குல எங்க ஊர் பஸ் ஸ்டாப்ப ஓட்ட பஸ் ஸ்டாப்னு சொல்றியா நீ? அப்புறம் இல்லையா பின்ன? நல்ல வேலை ஜீவா, நீ இன்னைக்கு வந்ததுனால தப்பிச்சேன். ஆபீஸ்ல முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு மட்டும் நான் போகல என் வேலைக்கே உழ வச்சிருப்பாங்க. ஓ மேடம், அப்ப இன்னைக்கு ஆபீஸ்க்கு போய் ஆகணுமா? ஆமாடா, அதுக்காக தான் அவசர அவசரமா காலையிலேயே கிளம்பி வந்து பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன். ஒரு பஸ் கூட வரல. இப்பதான் அன்னைக்கிளிக்கா ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு போறாங்க, இன்னைக்கு பஸ்ஸே வராது, பாலம் இடிஞ்சு கிடக்குன்னு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நிற்கும் போதுதான் நீ வந்த. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு அப்படியே கிளம்பி ஓடிட வேண்டியதான்னு பிளான் பண்ணிட்டேன். சரி சரி, வா வண்டி எடு, ஆபீஸ் போலாம், டைம் ஆச்சு. எங்கேயாவது வெளில போலான்னு நினைச்சு வந்தேன்டி, ஆபீஸ் போகணுன்ற. அதெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம், நீ கிளம்பு வண்டி எடு, வண்டி எடு. அடி பாவி, உடம்பு சரியில்லாததோட சரி உன்னை பார்க்கலாமேன்னு ஓடி வந்தா இப்படி விரட்டி அடிக்கிறேன். சரி சரி, உட்காரு. சார், ரொம்ப சகிச்சுக்காதீங்க. ஆஃபீஸ் முடிஞ்சதோட 5 o'clock ஆஃபீஸ் வாசல் வந்து நில்லு, அங்கே மீட் பண்ணலாம், ஓகேவா? இப்போ வண்டி எடு, எனக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. சரி சரி, பதறாம வந்து உட்காரு வா. அக்கா, ரூம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி, இதுதான் ஓ ரூமா? ஆமாக்கா, நான் வந்தோடனே எனக்குன்னு தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள், எனக்குன்னு தனி வார்ட்ரோப்னு எனக்காகவே அத்தை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணாங்க. சந்தோஷமா இருக்கில்ல, அதுவே இந்த அக்காவுக்கு போதும்டி. பார்த்து பார்த்து கட்டி கொடுத்து கல்யாணத்தன்னைக்கு பிரச்சனை வந்து நம்ம தங்கச்சி எப்படி இருக்காளோ, எப்படி பார்த்துக்கிறாங்களோ, என்னம்மா வாழ போகிறாளோன்னு பக்குன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். இப்போதாம்மா அக்காவுக்கு முழு மனசா நிம்மதியாக இருக்கு. நானும் அப்படிதான்க்கா நினச்சேன். வசதியான ஃபேமிலியாக இருக்காங்களே, கேரக்டர்லாம் எப்படி இருப்பாங்களோன்னு பயமாக இருந்துச்சு. ஆனால் பரவாயில்லக்கா, எல்லாருமே நல்ல மாதிரியாக நடந்துக்கிறாங்க. என்கிட்டலாம் யாரும் எதுவும் வச்சுக்கிறது இல்லைக்கா, எல்லாரும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. சரிம்மா, அவளுக்கு ஏற்றது மாதிரி நீனும் நடந்துக்கிறணும், சரியா? எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யணும், வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கணும். மாமியார் மாமனாரை நல்லபடியாக பார்த்துக்கணும். வயசானவங்கள இனிமே ஒன்றை நம்பி தான் இருப்பாங்க. நீ தான் இந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் சுமக்கணும். நல்ல மருமகன்னு பேர் வாங்கணும், சரியாம்மா?
சரிக்கா, நீ சொல்லி கொடுத்தது மாதிரி சாம்பார், ரசம், புளிக்குழம்பெல்லாம் பண்ணிடுறேன். ஆனால் அந்த சிக்கன் மட்டன்னு போகும்போது தான் எப்படி பண்ணுறது, எதை போடுறதுன்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆகி சொதப்பி வச்சிருக்கேன்க்கா. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. முதன்னு செய்யல எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கான். அக்கா கறி குழம்பு வச்சிருக்கேல, உன் மாமி இது புளிக்குழம்பான்னு கேட்டாரு. அந்த லட்சணத்தில் வச்சிருந்தேன் கழுதையில. அதையெல்லாம் தானே தாண்டி வந்து இப்போ நல்லா சமைக்கிறான். அதே மாதிரி தான் நீ சமைக்கிறப்ப உன் மாமியா நாத்தனா யாரையும் கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதில் என்ன போடுறது, என்ன போட்டு தாளிக்கணும், எம்பிட்டு அரசல ஜாமா ஊற்றுறதுன்னு அவங்க கிட்டே கேட்டு வாங்கி அரைச்சி செஞ்சு போடு. சரியா? 1க்கு 2 வாட்டி செய்ய வந்துடும். கண்ணு பார்க்க கை வராதா, எல்லாம் கற்றுக்கிறது தானே. இல்லைக்கா, நான் வீட்டுக்கு வந்து ஒரு தடவை கற்றுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து செஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா இங்கே வேஸ்ட் ஆனால் எதுவும் திட்டுவாங்களோன்னு பயமாக இருக்குது. இதுக்கு தானே முன்னாடியே சொன்னேன், மீன் வாங்கிட்டு வந்தா வாடி பக்கத்தில் இருடி, குழம்பு வைக்கிறது எப்படின்னு பாரு, சோறாக்குறது எப்படின்னு பாருன்னா எங்கே பார்த்துக்கிட்ட நீ. இப்போ உனக்குங்கவும் குத்திக்கிட்டு கிடக்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் ஊருக்கு போகிறோம்ல, அங்கே போய் எப்படி என்னன்னு கற்றுக்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் உன் மாமியாளுக்கும் மாமனுக்கும் சமைச்சு போடு. அக்கா, இப்போ நம்ம ஊருக்கு போறோமா? அப்ப என்ன கூட்டிட்டு போக தான் வந்தியா? ஆமாடி, ஆடிச்சீரை கொடுத்துட்டு கையோட உன்னை கூட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஏன் வீட்டில் யாரும் உன்ட்ட சொல்லலையா? இல்லடி, நீ சீரு கொடுக்கலாம் வந்தேன்னு நினைச்சேன். ஆடி மாதம் பொண்ணு உள்ள ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் சரி போய் கூட்டிகிட்டு வரோமேன்னு வந்தேன். ஆனால் ஓ மாமா மாமியா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலம்டி. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி செஞ்சுக்கிடுவோம். நீனா நான் அக்கா கூட போகிறேன், அக்கா வீட்டில் இருக்கோம்னு என்னத்தையும் வார்த்தையை விடக்கூடாது. சரியா? அத்தை என்ன சொன்னாலும் சரிங்கத்த, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நடந்துக்கிறேன்னு கேட்டுக்க. சரி. அம்மாடி நயன்தாரா, அத்தை கூப்பிட்றாங்க பாரு. சரி வா, கீழே போய் என்னன்னு பார்ப்போம். இதோ வரேங்கத்த. அடேங்கப்பா, என்ன வேகம்! மாமியா கூப்பிட்டடியோட சிட்டா பறக்கிறா. எங்கிட்டோ நல்லபடியா இருந்தா தேவலதான். நான் கூட என்னவோ ஏதோ ஒழுங்கா இருக்காளோ என்ன பண்றாளோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே வந்தேன். தங்கச்சி குடும்பம் நடத்துற அழகை பார்த்தா அம்புட்டு சந்தோஷமா இருக்கு. என்னைக்கே என்னோட சந்தோஷம் நிலைக்கணும். இறைவா, அதுக்கு நீ தாண்டா நல்ல வழியை காட்டணும். என்ன நெடுவாளி இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கான்? ஹலோ நெடுவாளி, சொல்லுடி. ஏக்கா, எம்பூட்டு நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டவர் கிடைக்கலன்னு வருது. எங்கே இருக்க பண்ணி? ஆடி நெடுவாளி, ஆடிச்சீரை கொடுக்க நயன்தாரா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏமா? பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. அம்மா எப்போ வருவ? இன்னைக்கு வந்துருவியா இல்லை லேட் ஆகுமா? ஈரெல்லாம் கொடுத்தாச்சுடி. அவங்க மாமியார் சாப்பாடு ரெடி பண்ணுறேன், சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதான் சரி சாப்பிட்டுட்டு பிள்ளைய கூட்டிட்டு கிளம்புவோமேன்னு இருக்கேன். நல்ல நேரம் சாயங்காலம் 4 மணிக்கு இருக்கு. 4 மணிக்குள்ளே கிளம்பிடுவேண்டி. ஏன் கேட்குற? அட, அது ஒன்றும் இல்லைக்கா. உனக்கும் அன்னைக்கு லீக்காவுக்கும் பரம்பரை எதிரின்னு ஒருத்தி இருக்காளே அந்த லைலா, அவளுக்கு சிறப்பான சம்பவத்தை பண்ணி விட வேண்டிய நேரம் வந்திருக்கு. நீனு வந்தீன்னா நல்லா இருக்கேன். உன் புருஷனை படுத்தின பாட்டுக்கும் உங்களை படுத்தின அசிங்கத்துக்கும் நீனு ஏதாவது செய்கையை செஞ்சு விடுவீல. அதான் சரி நீ வந்துருவியான்னு பார்க்கறதுக்காண்டி கேட்டேன். என்னடி திடீர்னு? அந்த நாய் தான் ஊரை விட்டு ஒதுங்கி போய் அனாத மாதிரி கிடக்கே. ஆமாம், நல்லா ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்களே, ஆளுதான்க்கா ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கா. ஆனால் அவள் பண்ணுற செயல்கள் எல்லாம் அப்பப்பப்பப்பப்பா, இன்னமும் அன்னைக்கு லீக்காவை விட்ட பாடு இல்லைக்கா. ஏதாவது ஒரு செய்கையை செஞ்சு அந்த நாயை மொத்தமாக ஊரை விட்டு அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நீனு வந்தீங்கன்னா நல்லா இருக்குமேன்னு கேட்டேன். நீ வந்துருவில? ஷேர் தானே? அதான் மணி 2:30 ஆயிடுச்சுல. 4 மணிக்கு உள்ள நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை மணிக்கு ஸ்பாட்டுக்கு வரணும்? அங்கேருந்து 4 மணிக்கு, 4 மணிலேருந்து ராம்நாட்டுக்கு வர எப்படியும் 1 மணி நேரம். அங்கிட்டு ஒரு 5ன்னா இங்கிட்டு. ஓகேக்கா, எப்படியும் நீ ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம். வா மற்றதை நான் நேரில் சொல்லிக்கிறேன். சரிடி நெடுவாளி. சரி, இப்போ வச்சிருவா. வைக்கா. தம்பி, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும். ஆனால் நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னு தெரியல. அதான் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அண்ணே, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்ன வேணும்னு கேளுங்க. எதுக்கு உதவின்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு. இல்லை தம்பி, நான் உங்கள் லைஃப்பில் எவ்வளவோ பிரச்சனை பண்ணியிருக்கேன். அதான் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. அண்ணே, அதெல்லாம் நான் எப்போவோ மறந்துட்டேன். அட ஃப்ரீயாக விடுங்க. இப்போ நம்ம 2 பேரும் சகலை ஆயிட்டோம்ல. அட என்ன விஷயம்னு சொல்லுங்கண்ணே. கல்யாணத்துக்கு நான் எந்த உதவியுமே பண்ணலை. அதனால வனசா நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பா போல. அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரவும் பகலுமா கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நான் வயக்காட்டுக்கு வேலைக்கு போனாலும் ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா கொடுப்பாங்க. விவசாயத்தில் எம்பிட்டு வரும்னு தான் உங்களுக்கே தெரியும்ல. அண்ணே, நான் கல்யாணத்துக்கு கடனே வாங்காதீங்க, இருக்கிறத வச்சு சமாளிங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னேன். மைனி தான் கேட்காம எல்லார்கிட்டையும் கடன் வாங்கியிருப்பாங்க போல.
உங்ககிட்ட காசு வாங்கினா சரியா இருக்குமா தம்பி? அதனால வெளியில கடன் வாங்கியிருப்பா. எனக்கு ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என் குடும்பமும் கொஞ்சம் கஷ்டப்படாம இருக்கும். ஏதாவது உதவி பண்ண முடியுமா? வாட்ச்மேன் வேலையா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, எதுவா இருந்தாலும் நான் செய்வேன். அண்ணே, உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. வாட்ச்மேன் வேலையெல்லாம் வேண்டாம், நான் ஒரு நல்ல வேலையை ஏற்பாடு பண்றேன். ஆனா கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்கு மட்டும் நீங்க எனக்கு டைம் கொடுக்கணும். பரவாயில்ல தம்பி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவரை நான் ஏதாவது வயல் வேலை பார்த்துக்கிறேன். ஓகேண்ணே, ஒரு 10 டேஸ் எனக்கு டைம் கொடுங்க. நானே ஒரு நல்ல வேலையை ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். மாமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வரீங்களா? இந்த வரேன்ப்பா. அக்கா அங்கதான் உட்காந்துருக்கான், போங்க மாமா நான் வரேன். வாங்க தம்பி, சேர்ந்து சாப்பிடலாம். நீங்க போங்கண்ணே, நான் அந்த வந்துடுறேன். சரிப்பா சரிப்பா. ஆமா, என்ன அண்ணனும் தம்பியும் பயங்கரமான டிஸ்கஷன்ல இருந்தீங்க, அப்படி என்ன விஷயம்? அதான் மேடமே சொல்லிட்டீங்கல்ல, அண்ணன் தம்பிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது முடியாது. அட சொல்லுங்க, மாமா உங்ககிட்ட ஏதோ சின்சியரா சொல்லிட்டு இருந்தாருல்ல, என்னன்னு சொல்லுங்க, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல. நான் வந்தோன்னே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆமா, இவங்க அப்படியே பெரிய பில்கேட்ஸ் பேத்தி, இவங்க வந்தோடனே நாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். வேலை வேணும்னு கேட்டுட்டு இருந்தாரு, கேட்டு முடிச்சாரு, நீ வந்த, அதோட நிப்பாட்டிட்டோம். வேற என்ன இருக்கு பேசுறதுக்கு? மாமாவா வேலைக்கு போகணும்னு கேட்டாரு, நிஜமாவா சொல்றீங்க? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடிய விஷயமா? வேலைக்கு போகணுங்கிறதெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாதுதான், ஆனா மாமா வேலைக்கு போறாருங்கிறப்போ அது ரொம்ப ஆச்சரியமால இருக்கு. நிஜமாவே வேலை விஷயமா உங்ககிட்ட கேட்டாரா? அட ஆமான்றேன்ல, நம்ம கல்யாணத்துக்கு ஏதோ கடன் அதிகமா வாங்கியிருப்பாங்க போல, அதுக்காக உங்க அக்கா கஷ்டப்படுறாங்களாம். உங்க அக்கா கஷ்டப்படுறத அவரால் பார்த்துட்டு இருக்க முடியலையாம், அதனால வேலைக்கு போகணுன்றாரு. வாட்ச்மேன் வேலையா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொன்னார் தெரியுமா? ஐயோ, நிஜமாவா சொல்றீங்க? என் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமாவுக்கு இவ்வளோ பெரிய மாற்றம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. அக்காவும் அன்னைக்கு சொன்னா, மாடன் அக்கா வீட்டுக்காரர்கிட்ட வேலை விஷயமா பேசியிருக்காராம். அப்ப பாக்குறவங்க கிட்ட எல்லாம் வேலை வேணும்னு சொல்லியிருக்காருன்னா அவருக்கு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். அப்ப இனிமே எங்க அக்கா குடும்பம் நல்லா இருக்கும் இல்லைங்க? எங்கப்பா, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ சிரிச்சு நான் இப்பதான் பாக்குறேன். நான் சிரிப்பேனே. ஆனா நாங்க பார்க்கலீங்களே.